ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த ஒரு புதிய நாளை காண செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அற்புதமாய் நம்மை நடத்தி வந்தார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய தயவு நம்மோடு கூட இருந்தது. கடந்த மாதங்களிலெல்லாம் தேவன் காத்தார். புதிய கிருபையும் புதிய இரக்கமும் தந்து தேவன் நம்மை நடத்தினார். நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். ஆகவே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம் நம்பிக்கையற்ற மக்கள் அல்ல, நமக்கு நம்பிக்கை தருகிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். 1000 தலைமுறைகளுக்கு கிருபையும் இரக்கமும் செய்கிற ஒரு தேவனை நாம் சேவிக்கிறோம். ஆகவே இந்த அடுத்த தலைமுறைக்கான இந்த ஜெபநேர நிகழ்ச்சிக்கு நம்பிக்கையோடு பிரவேசிக்க உங்களை நான் அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த 1 மணி நேரம் முழுவதும் நீங்கள் கருத்தோடும் கவனத்தோடும் நல்ல ஆவியில் நிறைவோடும் கூட இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள நான் உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஏனெனில் பூமியில் 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் கர்த்தர் அவருடைய ஜெபத்திற்கு பதில் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர்கள் நடுவில் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் உலகத்தின் எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த பட்டணத்தில், எந்த கிராமத்தில், எந்த இடத்தில், எந்த ஒரு மருத்துவமனையில் அல்லது எந்த சூழ்நிலையில் இருந்து இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டிருந்தாலும் முழு இருதயத்தோடு நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுது எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிச்சயமாய் பதில் தருவார். நம்ம எல்லாரும் ஜெபத்தோடு கூட இன்றைய இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, நீர் எப்போதும் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். நீர் எங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறீர், எங்கள் அன்புள்ள ஆண்டவராய் இருக்கிறீர். உங்களுக்கு நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெப நேர நிகழ்ச்சியை உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Father, we need your presence, oh God. எங்கள் மத்தியிலே தேவன் எழுந்தருளுவீராக. இந்த ஜெபத்திற்கு நீர் எங்களை நடத்துவீராக, தூண்டுவீராக, ஏவுவீராக. ஆண்டவரை ஜெபிக்க வேண்டிய குறிப்புகள் உம்மிடத்திலிருந்து வருவதாக. ராஜா, ஜெபிக்கிற மக்கள் எல்லாருக்குள்ள ஒரு மனதை தாங்கப்பா. எங்க ஜெபம் கேட்கப்பட முடியாதபடிக்கு என்ன தடைகள் இருந்தாலும், குறைகள் இருந்தாலும் இரத்தத்தினாலே எல்லாவற்றை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஐயா. ராஜாதி ராஜா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய தேவனை துதித்து ஒரு பாடலை பாடி நாம் இந்த ஜெபத்தை துவங்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தரை நாம் துதிக்க வந்திருக்கிறோம். நம் தேவாதி தேவனை நாம் உயர்த்த வந்திருக்கிறோம். என்னோடு இணைந்து தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி கர்த்தர் நாமகமைக்காக ஹல்லேலூயா. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவே. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவே. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிறால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிறால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவே. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவே. பாரோனி நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவனோ நீக்கிடுமே. பாரோனி நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவனை நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும்.
தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவே. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவே. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவே. தூயாதி தூயவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய புகழை சொல்லுவது எங்களுக்கு மிகவும் இன்பமாக இருக்கிறதப்பா. உம்முடைய நாமம் எவ்வளவு அற்புதமான நாமம். உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதியோடு இந்த ஜெப வேளைக்குள் நாங்கள் பிரவேசிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ராஜா இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த நாளின் ஜெபத்திலே விசேஷமாய் உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்க நான் ஏவப்படுகிறேன். ஆண்டவர் குடும்பங்களுக்குள் கிரியை செய்கிறவர், குடும்பங்களிலே அற்புதங்களை செய்கிறவர். அவர் செய்த அற்புதங்களுக்கு அளவே இல்லை. ஒரு குடும்பத்திலே தேவன் செய்த அற்புதங்களை ஓரிரு வசனங்கள் சொல்லுகிறது. அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கலாம். Book of Judges, chapter 13, verses 18 and 19. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டு இருக்கையில் அதிசயம் விளங்கினது. அற்புதமான ஆண்டவருடைய வார்த்தை. ஒரு தம்பதியருக்கு நெடுநாளாக பிள்ளை இல்லை. அவர்கள் கட்டாயம் கர்த்தரிடத்தில் ஜெபம் செய்திருப்பார்கள். உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு காரியம் குறைவாயிருக்கு. உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு அவசியமான ஒரு விருப்பம் நிறைவேறாமலே இருக்கிறது. அந்த விருப்பத்தை நீங்கள் ஆண்டவரிடத்தில் பல நாள் சொல்லியிருக்கிறீர்கள். அந்த விருப்பத்தை நிறைவேற்றும்படி தேவன் உங்களை சந்திக்க விரும்புகிறார். இந்த நாள் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை சந்திக்கிற நாள். வசனம் அழகாக சொல்லுகிறது. 17வது வசனம். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். மனோவாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் பிள்ளை இல்லை. தேவதூதன் சந்திக்கிறார். சந்தித்து நற்செய்தி சொல்லுகிறார். நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது என்று. வேதத்திலே தாமதமாய் பிறந்த பிள்ளைகள் எல்லாருமே ஆசீர்வாதமான பிள்ளைகளாகத்தான் இருந்தார்கள். ஈசாக்கு தாமதமாய் பிறந்தார். ஈசாக்குக்கு பிறந்த பிள்ளைகள் தாமதமாய் பிறந்தார்கள். யோவான் ஸ்நானன் தாமதமாய் பிறந்தவர். இந்த மனோவாவின் பிள்ளை தாமதமாய் பிறந்த பிள்ளை. ஆனால் அப்படி தாமதமாய் பிறக்கிற பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். அப்படி என்றால் ஒரு ஆசீர்வாதம் தடைப்படுகிறது அல்லது தாமதமாகிறது என்றாலே அதில் ஒரு பெரிய தேவ சித்தம் இருக்கிறது என்ற அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் தாமதமாகிக் கொண்டே வருகிறது. அதில் ஒரு தேவ சித்தம் இருக்கிறது. ஆண்டவர் இந்த காரியத்தை வெளிப்படுத்தினவுடன் மனோவா சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ண விரும்புகிறோம். ஆண்டவரே, உங்கள் நாமம் என்ன என்று கேட்ட பொழுது, நீ என் நாமத்தை கேட்பானேன், அது அதிசயம் என்று சொல்லுகிறார். இவர்கள் பலிகளை கொண்டு செலுத்தும் பொழுது அந்த அதிசயம் விளங்கிற்று என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்திற்காக பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் ஒரு அதிசயம் நடக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அதிசயம் நடந்த பிறகல்ல, நடப்பதற்கு முன்பதாகவே கர்த்தரை கனம் பண்ணும்படி அவருக்கு பலிகளையும் துதிகளையும்
அவர் விரும்புகிற காரியங்களையும் அவருக்கு செலுத்த வேண்டும். வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டு இருக்கையில் அதிசயம் விளங்கிற்று. ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அதிசயம் விளங்கும். உங்கள் கண்கள் காண உங்கள் குடும்பத்தில் அதிசயம் விளங்கும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான காரியம் உங்கள் குடும்பத்தில் நடக்கும்படி ஜெபிக்க போகிறோம். பாரத்தோடு இருக்கிற உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். தேவையோடு இருக்கிற உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும். விசுவாசத்தோடு எங்களோடு இணைந்து ஜெபம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பிதாவே, அருமையான இந்த ஜெப வேளை நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம்பா. எங்களோடு கூட கர்த்தாவே இணைந்து ஜெபிக்கிற ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரை அப்பா வாசிக்க கேட்ட வேத பகுதி ஆண்டவரை அப்பா எங்களுக்கு சொல்லுகிற காரியம் ஆண்டவரை, கர்த்தரிடத்திலிருந்து அதிசயங்களை எதிர்பார்க்க ஆண்டவரை, அதை பெற்றுக்கொள்கிறதற்கு ஆண்டவரை எங்களுக்கு வசனம் இப்படியாய் ஆண்டவரை போதித்திருக்கிறது ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இப்பொழுதும் தகப்பனே ஆண்டவரே அப்பா, என்ன காரியங்களுக்காக என்ன தேவைக்காக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே, அந்த தேவைக்காக அப்பா இப்பொழுது உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, என்னென்ன தேவைகள் ஐயா, என்னென்ன காரியங்கள், என்ன வேண்டுதல், என்ன விண்ணப்பம், என்ன எதிர்பார்ப்பு, என்ன ஆண்டவரே நம்பிக்கை அப்பா, என்ன அதிசயம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை வேண்டி ஜெபத்தில் இணைந்து ஆண்டவரை ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. அந்த காரியங்களை கர்த்தர் ஆண்டவரே இப்பொழுதே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்க்கையில அப்பா ஆண்டவரே என்ன காரியங்கள் நடக்க வேண்டும், என்ன காரியங்கள் நிகழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. அந்த காரியங்களை ஆண்டவரே இப்பொழுதே ஆண்டவரை செய்தருளுவீராக அப்பா. ஆண்டவரே அப்பா, ஆம் தகப்பனே அப்பா, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ என்று சொன்னீரே. இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை தேடி வரட்டும்பா, நன்மை தேடி வரட்டும், அதிசயங்கள் தேடி வரட்டும் அப்பா. நிந்தைகள் மாற்றப்படட்டும்பா, கண்ணீர் துடைக்கப்படட்டும்பா, எதிர்பார்ப்புகள் ஆண்டவரை இன்றைக்கு நடக்கட்டும்னு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் வாழ்க்கையில எண்ணத்திற்காக ஜெபிக்கிறாங்க அப்பா. படிப்பிற்காக ஜெபிக்கிறார்களா, வேலைக்காக ஜெபிக்கிறாங்களா, திருமணத்துக்காக ஜெபிக்கிறார்களா, சுகத்திற்காக ஜெபிக்கிறாங்களா, ஆண்டவரே மனமாறுதலுக்காக ஜெபிக்கிறாங்களா, ரட்சிப்பிற்காக ஜெபிக்கிறார்களா, என்ன தேவைக்காக ஜெபிக்கிறாங்க அப்பா. அந்த தேவை இப்பொழுதே ஆண்டவரே நடக்கட்டும்பா, இப்ப நடக்கட்டும்னு நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்கிற எங்கள் ஆண்டவர் இப்பொழுதே ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா கேட்கிற காரியங்களை தாங்கப்பா, கேட்கிற காரியங்கள் உண்டாகட்டும்பா. இப்பொழுது ஆண்டவரே அவருடைய நம்பிக்கை கர்த்தாவே, ஆம் தகப்பனே இப்பொழுதே ஆண்டவரே அவர்களுக்கு நடக்கட்டும்பா ஆண்டவரே. ஆம் தகப்பனே, மனோவாவுக்கு ஆண்டவரே உன் மனைவிக்கும் செய்த அதிசயமான காரியங்கள் ஆண்டவர் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் செய்யுங்கப்பா ஆண்டவரே. இப்பொழுதே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை வேண்டிக் கொள்கிற காரியங்கள் இப்பொழுது நடக்கட்டும்பா. ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆண்டவரே அற்புதங்களை செய்யட்டும் அப்பா. உம்முடைய ஆண்டவரே கரம் இன்றைக்கு ஆண்டவருடைய கண்ணீரை துடைக்கட்டும்பா. அப்பொழுது அவருடைய மன பாரதல்கள் ஆண்டவர் மாற்றி விடுங்க நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்க்கையில அப்பா ஆண்டவரே நீண்ட நாளாய் ஜெபித்து நீண்ட நாளாய் பதிலுக்காய் காத்திருக்கிற ஆண்டவரே காரியங்களை ஆண்டவரே இப்பொழுது நடக்கட்டும்பா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகள் என்று சொன்னீரே. இப்பொழுது ஐயா உடைய பிள்ளைகள் ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் சமாதானத்துக்கு ஏதுவைகளாக நன்மைக்கு ஏதுவைகளாய் கர்த்தர் மாற்றி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆம் தகப்பனே அப்பா, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்னீரே. சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று சொன்னீரே. இப்பொழுது உடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை வேண்டிக் கொள்கிற காரியங்கள் எல்லாம் இப்பொழுது நடக்கட்டும்பா, இப்பொழுது உண்டாகட்டும்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, என் பிள்ளையின் வாழ்க்கையில இப்படி நடந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆண்டவரே தாய்மாருடைய கண்ணீரை துடையுங்கப்பா. தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகள் ஐயா ஆண்டவரே நடக்கட்டும்பா. சரீர சுக தேவைகள் நடக்கட்டும்பா, ஆத்மாவிலே விடுதலை வரட்டும்பா ஆண்டவரே. இப்பொழுதே ஐயா இப்ப ஆண்டவரே பிசாசின் பிடியில கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகள்
பிள்ளைகள் ஐயா விடுதலையானால் எவ்வளவு நன்றாய் இருக்கும், என் பிள்ளை இதிலிருந்து விடுதலையாகி வெளியே வந்தால் நன்றாய் இருக்கும் என்று சொல்லி ஏக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே கண்ணீரை பாருங்கப்பா, கண்ணீரை துடைங்கப்பா. இன்றைக்கு அவருடைய நம்பிக்கையை கர்த்தாவே ஆமாண்டவரே நீங்களே ஆண்டவரே, நீரே ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நம்பிக்கையாய் அதிசயமாய் மாற்றித்தாரும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நினைக்கிறோம் அல்ல, வேண்டுகிறதற்கும் ஐயா பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஐயா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஐயா இப்பொழுதே செய்யுங்கப்பா, இப்பொழுதே செய்யுங்க ஐயா. ஹல்லேலூயா. மனோவாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் ஆண்டவரை செய்த அதிசயங்களை செய்யுங்கப்பா ஆண்டவரே. அந்த நம்பிக்கை கர்த்தாவே உம்மை கனம் பண்ணும்படி ஆண்டவரே, உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமத்தை உம்முடைய அதிசயங்களை அவருடைய ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தர் செய்தருளுவீராக, செய்தருளுவீராக. உம்முடைய நாமத்தை ஐயா ஆண்டவரே உயர்த்திடுங்கப்பா, ஒவ்வொரு வீடுகளிலும் உயர்த்திடுங்கப்பா. ஜனங்கள் ஆண்டவரே அற்புதங்களை ருசி பார்க்கட்டும் ஐயா, அதிசயங்களை ருசி பார்க்கட்டும் ஐயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. விடுதலை வரட்டும் அப்பா, அப்பா அதிசயங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் அப்படி செய்வதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்படி திருப்பாதத்தில் ஆண்டவரை விழுந்து தாழ விழுந்து நன்றிகளை செலுத்துகிறோம்பா, துதியை செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு ரட்சகர் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இன்னொரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். கானா ஊரிலே ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்கிறது. ஆண்டவர் இயேசுவும் அழைக்கப்பட்டிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது திராட்சரசம் குறைவுபட்ட போது என்று. ஆண்டவர் இயேசு இருக்கிறதினால் அங்கே திராட்சரசம் குறைவுபடாமல் இல்லை. ஆண்டவர் இயேசு இருக்கிற இடத்தில் கூட குறைவு வரும். இந்த குறைவு எப்பொழுது நிறைவாகும் தெரியுமா? அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று அந்த தேவையை அவரிடத்தில் கொண்டு சொல்லும் பொழுது குறைவுகள் நிறைவாகிறது. உங்கள் வீட்டில் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு அடுத்த காரியங்கள், திருமணத்துக்கு அடுத்த காரியம், குடும்ப வாழ்க்கைக்கு அடுத்த காரியம், ஏதோ ஒன்றில் ஒரு குறைவு இருக்கிறது. ஏதோ ஒரு குறைவு. எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து விட்டீர்கள், வீட்டை கட்டி முடிக்க முடியவில்லை. திருமண காரியங்கள் ஒழுங்கு செய்து விட்டீர்கள், திருமணத்தை முடிக்க முடியவில்லை. கல்லூரிக்கு அப்ளை செய்து சீட்டெல்லாம் கிடைத்தாகிவிட்டது, பணம் கட்ட முடியவில்லை. இப்படி ஏதோ ஒரு பெரிய தேவையில் நீங்கள் நெருக்கப்பட்டு இருக்கலாம். இங்கே ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். நீங்கள் எத்தனையோ நேரம் ஜெபித்தீர்கள், உங்களுடைய வேலைக்காய் ஜெபிக்கிறேன், சீக்கிரம் செய்யும், சீக்கிரம் செய்யும். என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னவர் அன்றைக்கே அற்புதத்தையும் செய்து விட்டார். இது எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, 10வது வசனத்தை வாசியுங்கள். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தேன். நல்ல ரசம் உங்களுக்காய் காத்திருக்கிறது. உங்கள் குடும்பத்திற்கு தேவையான நல்ல மங்களகரமான ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் செய்வார். மகிழ்ச்சியோடு இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். நிச்சயமாய் பதில் வரும். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறார். இப்பொழுது உங்கள் குடும்பத்திற்கு தேவன் செய்ய வேண்டிய அந்த காரியத்தை நீங்கள் ஜெபமாக ஏறெடுத்து கர்த்தரிடத்தில் ஜெபிக்க போகிறீர்கள். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, சொல்லப்பட்ட அந்த விசேஷ குறிப்பை பாதத்தில் வைக்கிறோம் அப்பா. தகப்பனே, எங்கள் ஜெபங்களை கேட்கிற தேவன், பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. குடும்பத்தில் காணப்படும் எல்லா குறைகளை தேவன் அறிந்திருக்கிறேன். எங்கள் மத்தியில உலாவுகிற தேவன் நீர் ஆண்டவரே. அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலானவர்களை செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் காணப்படும் குறைகளை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நிறைவாக மாற்றுவீராக. தகப்பனே, குறைகளை நிறைவாக
மாற்றுகிற தேவன் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்று காணவர் திருமணத்திலே திராட்சரசம் குறைவுபட்ட போது கர்த்தர் நீர் வந்து குறைவுகளை நிறைவாக மாற்றினீரே. முந்தின நிலைமையிலே பார்க்கிறோம் தகப்பனே, சுவையுள்ளதாக மனம் உள்ளதாக நிறம் உள்ளதாக மாற்றின தேவன் எங்கள் வாழ்க்கையில காணப்படும் எல்லா குறைவுகளை தேவன் சுவை உள்ளதாக மனம் உள்ளதாக நிறைவுள்ளதாக தேவன் மாற்றமிட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளை உடைப்பீராக. சத்துருவின் எல்லா சூழ்ச்சிகளையும் எத்தனங்களையும் தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவர்கள் மத்தியிலே குடும்பத்திலே அசைவாடும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயங்களை காண செய்வேன் சொன்ன தேவன் எங்கள் சொந்த கண்கள் காணும்படியாக, அந்நிய கண்கள் எல்லாப்பா எங்கள் சொந்த கண்கள் அந்த அதிசயங்களை காணும்படியாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகள் விலகட்டும் ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. கண்ணீர்கள் எல்லாம் மறைந்து போகட்டும் அப்பா. ஆனந்த களிப்பாக தேவன் மாற்றும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்வீராக. எங்கள் பொருளாதாரத்தில் ஒரு அற்புதம் செய்வீராக. ஆவிக்கிற வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பழைய நிலைமையில விட கர்த்தர் புதிய காரியங்கள் செய்யும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. தடைகளை உடைப்பீராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு ஜெப சேனை குடும்பத்தில் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ. எழுப்புற தீ குடும்பங்களை பற்றி எடும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. அதிசயங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பெருமாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். என் வாக்களித்தார் தேவன் என்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதைகள்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். ஹல்லேலூயா. தேவன் அதிசயங்களை செய்கிறவர். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்திருக்கிறார் என்று நம்புங்கள். மங்களகரமான காரியங்களை கர்த்தர் சீக்கிரத்தில் உங்கள் குடும்பத்தில் நடத்துவார். எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்குவார். சரி, அதிசயத்திற்காக இந்த நாட்களில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு அதிசயத்திற்காக ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 119
18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். இது ஒரு பெரிய அதிசயம். உலகத்தில் எல்லாரும் வேதத்தை படிக்கிறார்கள், நாத்திகர்கள் கூட படிக்கிறார்கள், அஞ்ஞானிகள் படிக்கிறார்கள், எல்லா கிறிஸ்தவர்களும் படிக்கிறார்கள். ஆனால் யாருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வருகிறது என்றால், இந்த வேதத்தில் உள்ள அதிசயத்தை பார்க்கும்படி யாருடைய கண்கள் திறக்கப்படுகிறதோ அவர்கள் வாழ்க்கையில் தான் மாற்றங்கள். உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், இவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும், மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். இதற்காக ஜெபிக்க போகிறோம். மனக்கண்கள் திறந்தால் அதிசயங்களை காண்பீர்கள். ஜெபிக்கலாமா இணைந்து? சோதரம் தகப்பனே, கத்தாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. கொடுக்கப்பட்ட வார்த்தையின் படியாக கத்தாவே அப்பா வேதத்தின் மகத்துவங்களை காணும்படியாய் அப்பா எங்கள் சந்ததிகளுடைய இருதயங்களை நீர் திறந்து விட வேண்டும் அப்பா. அவர்கள் மனக்கண்களை நீர் திறக்க வேண்டும் தகப்பனே அப்பா. அந்த வேளையில கத்தாவே எல்லா சந்ததிகளையும் அப்பா நாங்க உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. எங்களோடு இணைந்து தேசம் எங்கும் உலகம் எங்கும் இருந்து இணைந்து ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளை அப்பா, எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா குடும்பத்தின் சிறு பிள்ளைகளிலிருந்து வயிற்றில உருவாகி கொண்டிருக்கிற பிள்ளைகளிலிருந்து கத்தாவே திருமணமான பிள்ளைகள் ஆனாலும் வேற பிள்ளைகள் ஆனாலும் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த வருங்கால சந்ததி ஒரு தேவ சந்ததியாய் அப்பா, சத்தியத்தின் வழியில் நடக்கிற ஒரு சந்ததியாய், சத்தியத்தை அப்பா இருதயத்தில் சுமக்கிற ஒரு சந்ததியாய், சுவிசேஷ பாரத்தை தூக்கி கொண்டு நடக்கிற ஒரு சந்ததியாய் மாற வேண்டுமே அப்பா, மாற வேண்டுமே. உம்முடைய ஜீவ வார்த்தைகள் அப்பா இந்த பிள்ளைகளுக்குள் கடந்து செல்லும்படியாய் ஆவியானவரே நாங்கள் உம்மை அழைக்கிறோம் ஐயா. ஆவியானவரே கிரியை செய்க ஆவியானவரே. ஒவ்வொரு குடும்பங்களில் இந்த வேளையில உம்முடைய கிரியை நடக்கட்டும் ஐயா. எந்தெந்த குடும்பங்களில் பிள்ளைகள் வேதத்தை மறந்து கிடக்கிறார்களோ, வார்த்தைகளை மறந்து கிடக்கிறார்களோ அப்பா, கத்தாவே உம்முடைய வார்த்தைகள் பிள்ளைகளுடைய கண்களில படட்டும்பா கத்தாவே. எத்தனையோ விதமாய் பிள்ளைகள் கத்தாவே இன்டர்நெட்ல கத்தாவே ட்விட்டர்ல ஃபேஸ்புக்ல டிவி நெட்வொர்க்ல எதுலெல்லாம் லைத்து கிடைக்கிறார்களோ அங்கெல்லாம் உம்முடைய வார்த்தைகளப்பா தேசம் எங்கும் 24 மணி நேரமும் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலப்பா விசுவாச குடும்பங்கள், சபைகளில் விசுவாச மக்கள், எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா சந்ததிகள், தேசம் எங்கும் உலகம் எங்கும் உள்ள சந்ததிகள் ஐயா, இந்த வேளையில அவர்கள் கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஏதாவது ஒரு டூல்லப்பா அவங்க வார்த்தை கண்ணுல பட வைங்க தகப்பனே. எப்படியாவது உம்முடைய வார்த்தை அவங்க கண்ணுல படட்டும் ஐயா. அவங்க செவிகளில கேட்க வேண்டும் என்று கத்தாவே நாங்கள் பாரத்தோடு மன்றாடுகிறோம் ஐயா. இந்த வேளையில சந்ததிகளுக்காய் கதறும்படியான ஒரு வேலையை கொடுத்திருக்கீங்களப்பா. வார்த்தைகள் மாத்திரமே பிள்ளைகளை பரிசுத்தமாக்க முடியுமே அப்பா. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ண முடியும்? உம்முடைய வார்த்தையினால் மாத்திரமே சுத்தம் பண்ண முடியுமே அப்பா. அந்த நாளில வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. வாலிப பிள்ளைகள் மேலெல்லாம் அவங்க கல்வாரி அன்பு பற்றி பிடிப்பதாக இயேசுவின் நாமத்தினால கல்வாரி நேசம் பற்றி பிடிக்கட்டும் ஐயா. இயேசுயா அவங்க மேல ஒரு நேசம், உங்களுடைய நேசம் பிள்ளைகளை பற்றி பிடிக்கட்டும் தகப்பனே. உம்முடைய வார்த்தைகள் மேல ஒரு வாஞ்சை உண்டு பண்ணுங்கப்பா. இந்த கலக்கம் இல்லாத நாணப்பாலை பிள்ளைகள் பருகும்படியான வாஞ்சை அப்பா இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுக்குள் கடந்து வரட்டும்பா, சந்ததிகளுக்குள்ள வரட்டும் ஐயா. இந்த வேளையில இந்த இணைப்புல இணைந்து கத்தாவை ஜெபித்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ பெற்றோர்கள் என் பிள்ளை வேதத்தை தூக்கவில்லை, வாசிக்கவில்லை என்று கதறுகிறார்களே, அவர்கள் ஒவ்வொருவருடைய பிள்ளைகளை கத்தர் இந்த வேளையில சந்திப்பீராக. பிள்ளைகளை தொடுங்க தகப்பனே. உம்முடைய ஒரே ஒரு தொடுதல் போதுமே. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அப்பா பிள்ளைகளை தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஜீவனை உயிர்ப்பிக்கும்படியாய், அவர்கள் கத்தாவே நரகத்தில் இருந்து காத்துக் கொள்ளப்படும்படியாய் அப்பா இந்த வேளையில கத்தாவே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கத்தாவே இந்த வேளையில வசனத்தின் மேல ஒரு வாஞ்சை பிள்ளைகளுக்கு நீர் ஊற்றுகிறதற்காய் நன்றி தகப்பனே அப்பா. கல்வாரி நேசம் அப்பா, உங்க கல்வாரி ரத்தம் பிள்ளைகளை சுத்திகரிக்கும்படியாய் அப்பா இந்த வேளையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. வேதத்தின் மகத்துவங்களை கண்டு பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ரசித்து உம்முடைய அன்புக்குள்ள கடந்து வரணும்ப்பா. ஒவ்வொரு நாளும் எல்லா குடும்பங்களின் பிள்ளைகள்
பிள்ளைகள் வேதத்தை திறந்து வாசித்து கர்த்தாவே தங்கள் வாழ்க்கையை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும் ஐயா. பிள்ளைகள் எல்லாம் நிருபங்களாய் மாற வேண்டும் என்று உம்முடைய கரத்துல கேட்கிறோம்ப்பா. பிள்ளைகளை உமக்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்கப்பா, திருப்பிக் கொள்ளுங்க தகப்பனே. நிருபமாய் உம்முடைய கர்த்தாவே சாட்சிகளாய் வேதத்தை சுமந்து சுவிசேஷ பாரத்தை தேசங்களுக்குள் கடந்து செல்கிற பிள்ளைகளாய் ஒரு எஸ்ராவாய் நீர் நியமிக்கும்படியாய் பிள்ளைகள் மேல எஸ்ராவின் ஆவியானவர் இன்றைக்கு கடந்து வாங்கப்பா. வேதத்தை மகத்துவங்களை அறிந்து கொள்ள பண்ணுங்கப்பா. அவருடைய செவிகள் திறக்கப்படட்டும், இருதயம் திறக்கப்படட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இந்த விண்ணப்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் சந்ததிகளுக்குள்ளப்பா வேதத்தை பிள்ளைகள் காணும்படி செய்கிற மகத்துவமான காரியங்களுக்காய் இந்த நாளிலிருந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றப்பா, ஒரு மாற்றம், ஒரு தெய்வீக சுவாபப்பா, தெய்வீக சுவாபம். அன்று எப்படி அந்த பெரோயா பட்டணத்தார் நற்குணசாலிகளாய் வேதத்தின் மகத்துவங்களை கண்டு கண்டு மாறினது போலப்பா எங்கள் சந்ததிகள் எல்லாம் நற்குணசாலிகளாய் இந்த பூமியில சாட்சியாய் உப்பாய் ஒளியாய் நீர் மாற்றுகிறபடியால் நன்றி தகப்பனே. உங்க பாதத்துல நாங்கள் விழுந்து கத்தாவே இந்த வேளையில இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீர் மாற்றுகிறதற்காய் நன்றி. வேதத்தின் மேல் ஒரு வாஞ்சையை கொடுக்கிறீரே ஆவியானவரே, அதற்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி சொல்லலாமா? வருகிற நாட்களிலே வேதத்தை வாசிக்கும் பொழுதே மனக்கண்கள் திறக்கப்பட்டு உள்ளே இருக்கிற அதிசயங்களை கண்டு பூரிப்படைகிற நாட்களை கர்த்தர் தருவார். உங்கள் பிள்ளைகள் அவர்கள் வேதத்தை எடுத்துக்கொண்டு ஓடி வருவார்கள். அம்மா இந்த வசனத்தை பாருங்கள், அப்பா இந்த வசனத்தை பாருங்கள் என்று. அப்படிப்பட்ட நாட்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. நம்பிக்கையோடு கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தலாம். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். Book of Acts chapter 10 verse 38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இந்த வார்த்தை எல்லா விசுவாசிகளுக்கும் உரியது, விசேஷமாய் ஊழியர்களுக்கு உரியது. நீங்கள் ஒருவேளை ஒரு ஊழியம் செய்கிற ஒரு நபராக இருக்கலாம், ஒரு சின்ன கேர்சலை நடத்தலாம், அல்லது ஒரு சபையை நடத்தலாம், ஒரு சுவிசேஷகராக இருக்கலாம், ஒரு போதகனாக இருக்கலாம், அப்போஸ்தலராக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உங்களையும் பரிசுத்த ஆவியினால் மட்டுமல்ல வல்லமையினால் அபிஷேகம் பண்ண வேண்டும். கூடவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடினால் நீங்கள் பிறருக்கு நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த நன்மை செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தர வேண்டும். நான் பல வேளைகளில் ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே எனக்கு ரொம்ப கொடுங்க ஆண்டவரே, நான் எல்லாருக்கும் கொடுக்க விரும்புகிறேன் ஆண்டவரே என்று நான் ஜெபித்திருக்கிறேன். நீங்களும் அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நன்மை செய்கிறவராய் மாற்றுவார். கூடவே பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் நீங்கள் சுற்றி திரிய கர்த்தர் உதவி செய்வார். எல்லா ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் கையில் எடுத்து இந்த அற்புதமான காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கும்படி ஜெபிக்க போகிறோம். இணைந்து கொள்ளுவோம். நீங்கள் ஒரு சாதாரண விசுவாசி என்று உங்களை சொல்லிக் கொள்ளலாம். உங்களை கொண்டும் கர்த்தர் இந்த காரியத்தை செய்வார். We are going to pray. Let's pray. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, சொல்லப்பட்ட ஜெப குறிப்பு உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே அசைவாட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இயேசுவானவர் ஆண்டவரே, ஆண்டவரே பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர் யாவரும் விடுவிக்கிறவராய் சுற்றி தெரிந்திரே. அப்பா, இந்த வேளையில் கூட கர்த்தாவே ஆண்டவர் அடுத்த தலைமுறைக்காக ஜெபிக்கிற இந்த அருமையான தகப்பனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாயாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தால இப்போது நீ நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இப்பொழுது ஆண்டவரே, இப்போது இந்த வேளையில இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேல ஆண்டவர் ஆவியானவர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, கட்டுகளை முறிக்கிற ஒரு அபிஷேகம் ஆண்டவரே, விடுவிக்கிற ஒரு அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. பிசாசில் அகப்பட்ட
ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் குணமாக்குற ஒரு அபிஷேகத்தை ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னீரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு ஒரு உன்னதமான ஒரு அபிஷேகம் அப்பா, கட்டுகளை முறிக்கிற ஒரு அபிஷேகம் அப்பா, பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சிறைப்பட்டவரை விடுவிக்கிற ஒரு அபிஷேகத்தை ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு தரும்படியாக செபிக்கிறோம் அப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கான செபிக்கிறோம் அப்பா. வாஞ்சியோடு கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கான செபிக்கிறோம் அப்பா. இப்போது தருவீராக, உன்னதத்தின் வல்லமை இறங்கட்டும் அப்பா, உன்னதத்தின் அபிஷேகம் இறங்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு தொடுவீராக, ஒவ்வொரு தொடுவீராக, ஒவ்வொரு சிரசின் மேலே ஆண்டவர் உன்னத அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. கட்டுகளை முறிக்கிற அபிஷேகம், பிசாசின் கிரிகளை அழிக்கிற அபிஷேகம் ஆண்டவரே இப்போது இறங்குவதாக. அக்கினி வல்லமை இறங்கட்டும் அப்பா. அக்கினியை போட வந்தேன், அது இன்றைய பற்றி எரிகிற சொன்னீரே, இப்போது அந்த அக்கினியை போடுங்க அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் எழும்பட்டும் அப்பா, எழும்பட்டும் அப்பா. பிசாசுகளை துரத்துகிற ஒரு அபிஷேகத்தை தருவீராக. சகல வியாதிகளை குணமாக்குனவர் சுற்றி திரிந்தீரே, கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நீ நன்மை செய்கிறாய் இருந்தீரப்பா. அதே நன்மைகள் செய்யட்டும். உம்முடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஜெபத்தில் உறுதியை தரித்துக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட வரங்களை தருவீராக ராஜா. இப்போது தருவீராக. கேட்கின்ற ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒவ்வொரு சகோதரிக்கும் இப்போது பொழிந்தருள முடியாது செபிக்கிறோம் அப்பா. இவர்கள் நன்மை செய்யட்டும் அப்பா. பிசாசின் பிடியிலே அகப்பட்ட ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்திலே விடுதலை தரும்படியாக ஒரு உன்னதமான அபிஷேகம் ஒவ்வொரு சிரசில வந்து அமரும்படியாக செபிக்கிறேன், அமரும்படியாக செபிக்கிறோம். இப்போதே பெற்றுக்கொள்ளட்டும், இப்போதே பெற்றுக்கொள்ளட்டும். இந்த வேளையில ஒரு அக்கினி வல்லமை ஒவ்வொரு நிரப்படியாக செபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அப்படி செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு கோடா கோடி நன்றி அப்பா. அநேக பிசாசுகளை உம்முடைய பிள்ளைகள் துரத்துவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அநேக நுகத்தடிகளை முறிந்து விழுந்து கொண்டதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்போதும் கூட கர்த்தாவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கான செபிக்கிறோம் அப்பா. பிசாசின் பெட்டியிலே கட்டி வைத்திருக்கிற பொல்லாத சத்துரின் கிரியலாம் இயேசுவின் நாமத்திலே கட்டிந்து அப்புறப்படுத்துகிறோம் அப்பா, அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா சர்ப்பத்தின் கிரிகள் வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. பொல்லாத நோசம் போகிற பொல்லாத பிசாசின் கிரிகள் வாலிப பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். சத்துரின் கிரிகளுக்கு ஒரு விடுதலை தருவதாக வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நன்மை செய்கிறாய் இருந்தது போல இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மைகள் வரட்டும் அப்பா, நன்மைகள் வரட்டும். ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே அப்படிப்பட்ட உன்னதமான வரங்களினாலே நீ நிரப்பியதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த தேசத்திலே வரும் நாட்களில் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புத அடையாளங்கள் நடப்பதன் மூலம் இரட்சகர் இயேசுவின் நாமம் உயரப்போகிறது. அவருடைய ராஜ்யம் விஸ்தரிக்கப்பட போகிறது. ஒரு பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ ஃபாதர், உங்களுக்கு நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம். வல்லமையின் ஆவியானவர் இங்கு வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் இங்கு வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ளே பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றுவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றுவிட்டேன் கசப்புகளை. வல்லமையில் ஆவியானவர் இங்கு வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டில் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டில் ஆவியானவர்
என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைப்பதில்லை, நான் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் இங்கு வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. வல்லமையின் ஆவியானவர் இங்கு வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. வல்லமையின் ஆவியானவர் இங்கு வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லாலே விரட்டிவிட்டே. ஹalleluya, ஹalleluya. இந்த வல்லமையின் ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு நடத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையே வல்லமை நிறைந்த வாழ்க்கையாய் மாறிவிடும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தையை எழுதுகிறார். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். அற்புதமான ஒரு வசனம். அதை வாசித்து நிறைவேறும்படி ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாம். அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார். என்ன அழகாய் வசனம் சொல்லுகிறது பாருங்கள். உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்கு உள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். நம்ம இன்னைக்கு ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைங்களை எல்லாம் கர்த்தர் அபிஷேகம் பண்ணணும். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். வசனம் சொல்லுகிறது ஆவியை அழித்து உங்களுக்கு உள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறோம். உங்கள் குடும்பங்களில் இப்படி அற்புதம் நடக்கணும். கதவை மூடிக்கொண்டு பிள்ளைகள் அபிஷேகத்தில் நிரம்பி அழுகிற சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். அதுதான் எழுப்புதல். இந்த எழுப்புதலை தேவன் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் செய்யும்படி இந்த எழுப்புதலை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தந்து உங்கள் உள்ளத்திற்குள்ளிருந்து அற்புதங்களை அவர் நடப்பிக்கும்படி ஜெபிக்க போகிறோம். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆறுதலை கொடுக்கட்டும். உங்களால் மாற்ற முடியாத இருதயத்தை ஆவியானவர் மாற்றப் போகிறார். அதற்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்பான தேவனே, அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா எல்லா மகன்களையும் மகள்களையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. சந்ததிகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. தேவ ஆவியானவர் இந்த வேளையில் அப்பா ஒவ்வொருவர் மேலும் ஆளுகை செய்ய இறங்கி வரும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. ஒரு என்கவுண்டர் எங்களுக்கு வேணும்ப்பா. எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில சடுதியா என் தகப்பன் இறங்கி அவர்களை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. அப்பா அவர்களை நிரப்பி ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால நிரம்பி ஆண்டவரே அப்பா அளவில்லாத ஆண்டவரே அந்த ஆச்சரியமான அன்புக்குள்ள ஆண்டவரே அவர்களை மூழ்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் அவர்களுக்கு நண்பனாய் அப்பா தோழனாய் இந்த வேளையில அவர்களுக்குள் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. பூட்டப்பட்ட வீட்டிற்குள்ள ஆவியானவர் தம்முடைய அபிஷேகத்தினால ஒவ்வொரு பிள்ளையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா ஊற்றுங்கப்பா உம்முடைய அளவில்லாத அபிஷேகத்தினால ஒவ்வொரு மகனையும் மகளையும் என் தகப்பன்
நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த அபிஷேகமானது அவர்கள் வாழ்க்கையின் எல்லா நுகங்களையும் முறிக்கப்படுவதாக அப்பா, இப்படிப்பட்ட ஒரு என்கவுண்டர் ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உம்முடைய அபிஷேகத்தினால அவர்கள் வாழ்க்கையில இழந்த எல்லா வெற்றியை பெற்றுக்கொள்ளுகிற வெற்றியின் அபிஷேகமாய் மாறட்டும் ஐயா. அப்பா, சோர்ந்து போயிருக்கிற ஆண்டவரே வாழ்க்கையில் ஆண்டவரே ஆழத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆழம் கூப்பிடுகிறது போல அக்கினி அபிஷேகம் என்னும் ஆழம் அப்பா ஆழத்தில் இருக்கிற பிள்ளைகளை தூக்கி எடுப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீங்க ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையும் உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பி அவர்களை தூக்கி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். மாற்றத்துக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த வேளையில உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுப்பதாக ஆண்டவரே. புது வாழ்வு, அவர்களுக்கு புது வாசல் திறக்கப்படுவதாக ராஜா. பெரிய காரியங்களை ஒவ்வொரு பிள்ளையின் வாழ்க்கையில இந்த வேளையில நீங்க செய்ய போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த அபிஷேகம் அப்பா பிள்ளைகள் வாழ்க்கையில ஊற்றப்பட்ட இந்த அபிஷேகத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு புது வாழ்வு ஆண்டவரே, ஒரு புது கிருபைப்பா அப்பா, ஒரு புது மகிழ்ச்சி உண்டாக போறதற்காக எத்தனையோ நாட்கள் கண்ணீரோடு காத்திருந்த ஆண்டவரே ஒவ்வொரு பெற்றோருக்கும் அப்பா பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிற இந்த அபிஷேகமானது அந்த குடும்பங்களில் ஆண்டவரே ஒரு ஆச்சரியமான ஆண்டவரே அன்பு உண்டாக போறதற்காகவும் களிப்பின் சத்தம் உண்டாக போறதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, ஒவ்வொரு பிள்ளையின் மேல ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி அப்பா ஒவ்வொரு மகன் மேல மகள் மேல ஆண்டவரே நீர் அவர்களுக்குள் இறங்கி இன்றிலிருந்து ஒரு நல்ல நண்பனாக அப்பா அவர்களோடு கூட இருந்து நடத்த போறதற்காக அப்பா புது வாழ்வை கொடுத்து அவர்களை புது பாதையில நீங்க நடத்த போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பெரிதான சாட்சிகளையும் ஆண்டவரே வரும் நாட்களில ஒரு அபிஷேகமானது ஒரு அக்கினியான எழுப்புதலை வரும் நாட்களில் இப்படிப்பட்ட அபிஷேகத்தின் எழுப்புதல் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில நீங்க வைக்க போறதற்காக நாங்கள் இதை சாட்சிகளாய் கேட்க போறதற்காக ஜீவனுள்ள சாட்சிகளை கேட்க போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அக்கினி அபிஷேகத்தின் எழுப்புதலின் நாட்களை எங்கள் கண் காண நீங்க தர போறதற்காக நன்றி தகப்பனே. இந்த வேளைகள்ல பிள்ளைகளை நீங்க நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஒரு சேனை நான் எழுப்புவேன் என்று வாக்குரைத்தேன், எழும்ப போறதற்காக நன்றி ராஜா. தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. சகல துதி கன மகிமையாவும் ராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் வலது கரத்தை எடுத்து அப்படியே உங்கள் இருதயத்தின் மேலே வச்சுக்கோங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆவியை அழித்து அற்புதங்களை நடப்பிக்கிறவர், என் இருதயத்திற்குள்ள அற்புதங்களை நடப்பிங்கப்பா. எனக்குள் இருக்கிற மாற்றப்படாத குணங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே. என்னில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. தேவனையும் என்னையும் பிரிக்கிற காரியங்களை என்னை விட்டு எடுத்து போட்டுருங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியங்களை என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க. ஆவியை அழித்து உங்களுக்கு உள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் என்று சொல்லியிருக்கிறதே. சொல்லுங்க, எனக்குள்ளே அற்புதம் நடக்கட்டும், என் இருதயத்திற்குள்ளே அற்புதம் நடக்கட்டும், என் ஆத்துமாவில் அற்புதம் நடக்கட்டும், என் ஆவியிலே அற்புதம் நடக்கட்டும், என் சிந்தையிலே அற்புதம் நடக்கட்டும், என் விசுவாசத்திலே அற்புதம் நடக்கட்டும், என் பக்தி வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, எனக்கு நல்ல சுபாவங்களை கொடுக்கிற அற்புதம் எனக்குள் நடக்கட்டும். ஆவியை அழித்து அற்புதங்களை நடப்பிக்கிறவர். அதே போல எங்க பிள்ளைங்களோ சீக்கிரத்தில் அபிஷேகத்தை பெற்று அவர்கள் வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை நீங்க நடப்பிக்க போறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரப்பா. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. 27வது வசனத்தை படிக்கலாம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? தேவனாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் சில அதிசயங்கள் நடந்து ஆகணும். ஆண்டவர் சொல்லிட்டார்,
நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஒரு அதிசயம் நடக்கணும்னு ஏங்குறீங்கல்ல, ஒரு அற்புதம் நடக்கணும்னு ஏங்குறீங்கள, இன்னைக்கு கர்த்தர் செய்ய போகிறார். லெட்ஸ் ப்ரே டுகெதர். ஹalleluya. Thank you Father. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அதுவரே இந்த நேரத்துல குடும்பங்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எல்லா குடும்பங்களிலும் கர்த்தருடைய அதிசயம் இந்த நாட்டில விளங்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அதுவரே இந்த ஜெபத்துல இணைந்து இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என்ன தேவையோடு இருக்கிறார்களோ, என்ன விண்ணப்பத்தோடு உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ, அந்த காரியத்தில் ஒரு அதிசயம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை அவர்கள் கண்கள் காண ஆண்டவரே நீ செய்திரள வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் இவர்கள் வீட்டிலே ஒரு அதிசயம் நடப்பதாக, குடும்பத்தில் அதிசயம் நடப்பதாக, வாலிபருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அதிசயங்கள் நடப்பதாக சொல்லி ஆண்டவரே உங்க சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், ஜெபத்திற்கு பதில் தருகிற ஆண்டவர். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நடக்கட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீண்ட நாட்களாய் காத்திருக்கிறவர்கள் வாழ்க்கையிலே இயேசுவின் நாமத்தில் அதிசயங்கள் நடப்பதாக, எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தடைகளை நீக்கி போடுவதற்கு முன்பாக கடந்து போவீராக. கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அதிசயமான காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. எந்த காரியம் கூடாது என்று நினைக்கிறார்களோ, எது முடியாது என்று நினைக்கிறார்களோ, எல்லாவற்றையும் முடிக்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ஆண்டவர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற வார்த்தை ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கையில நடக்கட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சுகத்திற்காய் ஜெபிக்கிறவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவைக்காய் ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடப்பதாக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்ற வார்த்தையின்படியே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே விரும்பின காரியங்கள் நடப்பதாக, இவர்கள் நினைக்கிற காரியங்கள் நடப்பதாக, ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்படுவதாக, ஏங்குகிற காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இந்த ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் இன்றைக்கு அற்புதங்கள் நடக்கிறது, இன்றைக்கு அதிசயங்கள் நடக்கிறது, இன்றைக்கு சுகம் உண்டாகிறது. அவர்கள் வாழ்க்கையில பார்க்கிற ஒரு அதிசயம், ஒரு கேட்கிற ஒரு அதிசயம், வாழ்க்கையில அனுபவிக்கிற ஒரு அதிசயங்கள் ஒவ்வொரு வீட்டையும் ஆண்டவரே கடந்து செல்லட்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு அற்புதங்கள் நடக்க போவதற்காய் ஸ்தோத்திரம், தடைகள் விலகுவதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீட்டையும் நன்மைகள் தேடி வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டிலும் நன்மைகள் உண்டாகட்டும் அப்பா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது போல பரத்திலிருந்து ஒரு அதிசயம் நடப்பதாக, பரத்திலிருந்து நன்மைகள் உண்டாகட்டும், சகாயம் தேடி வரட்டும், அது ஒவ்வொருடைய வீட்டையும் தேடி வரட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் இன்றைக்கு அதிசயம் செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்மையே நம்பி, உம்மையே சார்ந்து, உம்மையே உறுதியாய் பிடித்து கண்ணீரோடு ஆண்டவரே சமூகத்தில் ஜெபிக்கிறார்களே, நீண்ட நாட்கள் காத்திருக்கிறார்களே, வாழ்க்கையில அதிசயங்களை பார்க்கக்கூடிய நாட்களை கர்த்தர் செய்ய போறதற்காய் நன்றி அப்பா. சாட்சிகளை எழுப்ப போறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த அதிசயத்தின் நிமித்தம் அநேக கண்கள் சாட்சிகளாய் இவர்கள் வாழ்க்கையை குடும்பத்தை காண போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உண்மையுள்ள ஆண்டவர், தம்மை நம்புகிறவர்களை ஒரு நாள் கைவிடாதவர், தம்மை நம்புகிற பிள்ளைகளை வெட்கப்படுத்தாத ஆண்டவர் அப்பா. உம்மையே நம்பி இருக்கிறபடியினால இவர்கள் வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் வீட்டிலும் அதிசயங்களை செய்து கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்கள் வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்திக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் நாங்கள் ஜெபித்தோமோ எல்லாவற்றுக்கும் எங்கள் தேவன் ஆம் என்றும் ஆமென் என்று பதில் கொடுக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம்.
குடும்பங்களிலே அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று ஜெபித்தோம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்று ஜெபித்தோம். ஆண்டவரே, மங்களகரமான காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தோம். மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தோம். அற்புதங்கள் ஊழியத்தில் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தோம். ஆவியானவர் உள்ளான மனுஷனிலே கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தோம். மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியம் செய்யும்படியாய் வேண்டினோம். இப்பொழுதும் இந்த பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அசைவாட்டும் காணிக்கையாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா. மாதக்கணக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், வாரந்தோறும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் பாரப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உலகத்தின் பல தேசங்களிலும் மக்களாய் இணைந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வரட்டும் ஆண்டவரே. சீக்கிரத்தில் துரிதமாய் கர்த்தர் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம், அபிஷேகிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம், விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஊழிய பாதையில் இவர்கள் எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஐயா, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரேயரை ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்கிருந்து ஜெபிக்கிறவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பைபிள் கால்ஸ் பிரேயர் விங் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு நன்றி அப்பா. ஒரு பெரிய அற்புதத்தை எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது ஆண்டவரை நாங்கள் அதிசயங்களை கண்டபடியே மீண்டும் அதிசயங்களை காண செய்கிற தேவன் அப்படியே செய்ய போகிறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டிருக்கிறார், எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டிருக்கிறார். அவர் அதிசயத்தை செய்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பிறரோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். தயவு செய்து இந்த நேரலையில் நாம் கூகுள் மீட்டில் ஜெபிக்கிற இந்த ஜெபத்திற்கு உங்கள் நண்பர்களை எல்லாம் நீங்கள் அழைத்து வர வேண்டும் என்று நான் அன்பாய் கேட்கிறேன். அவர்கள் வரட்டும், அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். வரப்போகிற வருஷத்தில் நீங்கள் அநேக புதிய நண்பர்களை இந்த ஜெபத்திலே சேர்க்க வேண்டும். நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டாக சொல்கிறேன். ஒவ்வொருவரும் 3 பேரை அடுத்த ஜெபத்திற்கு நீங்கள் அழைத்து கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு இந்த லிங்கை அனுப்புங்கள், இதற்கு வரும்படி சொல்லுங்கள், நேரத்தை சொல்லுங்கள். அவர்கள் வரட்டும். அவர்கள் ஒரு முறை வந்தால் அவர்கள் சொல்லுவார்கள், இவ்வளவு நாள் நான் இதை மிஸ் பண்ணி விட்டேன் என்று. கடந்த வாரம் ஒரு சகோதரியிடத்தில் பேசினேன். அவர்கள் சொன்னார்கள், தற்செயலாக யூடியூபிலே உங்கள் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரேயரை பார்த்தேன். ஐயோ, இது நேரலையில் கூகுள் மீட்டிலே நான் இணைந்து கொள்ள முடியவில்லையே என்று வருத்தப்பட்டேன் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் நினைத்தேன், ஆண்டவரே, இன்னும் எவ்வளோ பேருக்கு இது போய் சேரவில்லையே என்று. ஆசீர்வதிக்கப்படுகிற நீங்கள் பிறருக்கும் ஆசீர்வாதமாய் மாறும்படி மற்றவர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள். ஜனவரி மாதத்தில் துவங்க இருக்கிற நம்முடைய ஐபிசி ஆன்லைன் கோர்ஸில் நீங்கள் இணைய விரும்பினால் இப்பொழுதே உங்கள் பெயர்களை என்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு அருமையானவர்களை அழைத்து நீ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணு என்று சொல்லுங்கள். அவர்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாகவே பெரிய மாற்றங்கள் வரும். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க ஆவலோடு காத்திருக்கிறோம். அதுவரைக்கு அதிசயங்களை செய்கிற ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி உங்களிடத்திலிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூ. God bless you.